இந்த மக்களுடைய பார்வை எப்படி தொடர்ந்து மாறிக்கிட்டே வருது அப்படின்றது, அந்த தொடர் ப்ராசஸ் இருக்குது இல்லையா, அதை பதிவு செய்யணும் அப்படின்றது எங்களுடைய நெடுநாள் ஆசை. அரசுக்கு மக்கள் உண்மையில என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்றத சொல்றதுக்கான சரியான, நேர்மையான, கமிட்டடான ஃபோரம் எதுவுமே இல்லை இல்லையா. மக்கள் உண்மையில என்ன ஃபீல் பண்றாங்கன்ற அந்த ஃபீட்பேக் ஆட்சியாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. பல்ஸ் ஆஃப் த பீப்புள், பிஓபி, பாப் அப்படின்ற ஒன்று, அதை நம்ம இனிஷியேட் பண்ணியிருக்கிறோம். முதல் முயற்சி நம்ம நடத்தி அதனுடைய ரிசல்ட்டை அதனுடைய முடிவுகளை இப்போ வெளியிட போகிறோம். இந்த 60 விழுக்காடு இப்படி தாவேகாவிற்கு ஃபேவரபிளான ஒரு மனநிலையோட மக்கள் இருந்திருக்கிறாங்கன்றது எந்த கணிப்புமே கணிக்க முடியல. தேர்தலுக்கு முன்னாடி திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களுமே என்ன எதிர்பார்த்திருக்கிறாங்கன்னா, தாவேகா ஆட்சி அமைக்காமோ அல்லது தாவேகா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்துருமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். எதிர்பார்ப்போட தான் மக்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்றது முக்கியம். திமுக அதிமுகவுக்கு இதுல ஒரு முக்கியமான ஒரு இன்சைட்டு நம்ம கொடுத்துருக்குறோம். அப்ப 67% என்ன எப்படி நம்புறாங்கன்னா, 3 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லைன்றாங்க. தாவேகா ஆட்சி 3 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாம, சிக்கல் இல்லாம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அப்படிங்கும்போது எந்த பிரச்சனையுமே இல்லாம தாராளமா 5 வருஷத்தை நடத்த முடியும், ஆட்சி நடத்திட முடியும் எதிர்பார்த்து இருக்கிறாங்க. அதனால இந்த தாவேகா ஆட்சிக்கு மக்கள் மத்தியில பெரிய அளவுல கசப்புணர்வோ எதிர்ப்புணர்வோ இல்லை அப்படின்றது ஒரு சூப்பரான பாயிண்ட் தாவேகாவுக்கு. இந்த மூடோட இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒத்து போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா மக்களுடைய கான்ஃபிடென்ஸை, நம்பிக்கையை அவங்க வின் பண்றதுக்கான சாத்தியங்கள் நிறையாகவே இருக்கு அப்படின்றதான் இந்த கணிப்பு, இந்த குயிக்கா நம்ம பண்ண இந்த கணிப்பு சுட்டி காட்டுது அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம். மக்கள் ஆய்வு, அப்புறம் TN 2026 அந்த நம்முடைய சேனல், இது ரெண்டும் இணைந்து நடப்பு அரசியல் நிகழ்வுகள் அதை பற்றியும், அந்த நிகழ்வுகள் எப்படி மக்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துது, இந்த நிகழ்வுகளை மக்கள் எப்படி பார்க்குறாங்க, அதை ஒட்டி அவங்களுடைய எதிர்வினை என்ன, இந்த அரசு மீது மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, அரசு முன்னெடுக்கும் முயற்சிகள், அந்த முயற்சிகள் மக்கள் எப்படி புரிந்து கொள்ளுகிறார்கள், அதை ஒட்டி அவர்களுடைய எதிர்வினை, அதை ஒட்டி அவர்களுடைய மீண்டும் அவர்களுடைய எதிர்பார்ப்பு, மாறிய எதிர்பார்ப்பு, இப்படி ஒரு சுழற்சியாக போய்கிட்டே இருக்குது. அதுதான் அரசியல். நமக்கு தெரியும், மக்களுடைய வாழ்க்கையும் பின்னி பிணைந்ததாக இருக்குது. அரசியலில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போது இந்த மக்களுக்கு எப்படிப்பட்ட இந்த ஆட்சியை பற்றிய பார்வை இருக்குது, இந்த அரசு முன்னெடுக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள், அதை ஒட்டி இந்த மக்களுடைய பார்வை எப்படி தொடர்ந்து மாறிக்கிட்டே வருது அப்படின்றது, அந்த தொடர் ப்ராசஸ் இருக்குது இல்லையா, அதை பதிவு செய்யணும் அப்படின்றது எங்களுடைய நெடுநாள் ஆசை. இப்போது அது ஒரு கனவு மாதிரி தான். அந்த கனவை இப்போது நிறைவேற்றுறதுக்கான ஒரு முதல் முயற்சியை நம்ம எடுத்திருக்கிறோம். அதாவது அரசு முன்னெடுக்கும் முயற்சிகள், அரசியலில் நிகழக்கூடிய நிகழ்வுகள், இது எல்லாம் மக்கள் மீது ஏற்படுத்தும் தாக்கம். அந்த தாக்கத்தை மக்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள், அதனால் இந்த அரசு மீது மக்களுக்கு எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் வருது, இந்த தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து பதிவு செய்யணும். இதை எதுக்கு பதிவு செய்கிறோம் அப்படின்னா, மக்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுதான் நம்முடைய நோக்கமே. மக்களை ஆய்வது மக்களுக்காகவே அப்படின்றதான் நம்முடைய நோக்கம். இப்போ அது மட்டும் இல்லை, மக்கள் அவர்களுடைய இந்த எதிர்வினைகளை ஆற்றும்போது அதை அரசு முறையாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அரசுக்கு மக்கள் உண்மையில என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறதுக்கான சரியான, நேர்மையான, கமிட்டடான ஃபோரம் எதுவுமே இல்லை. அவங்க இந்த உளவு படைகளை வச்சு தெரிஞ்சுக்கிறாங்க, அல்லது கட்சி தொண்டர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க, அந்த மாதிரி தான் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ஜெனுவனாகவே கிராஸ் ரூட்டில் மக்கள் என்ன எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ஸு, அனலிஸ்ட்ஸு, அவங்க சொல்கிறத தான் பெரும்பாலும் நம்ம ஊடகங்களில் பார்க்குறோம்.
அதுதான் மக்களுடைய கருத்தாக பிரதிபலிக்கப்படுது. அது ஒரு பக்கம் உண்மையாக கூட இருக்கலாம், நம்ம அதை மறுக்கலை. அந்த முயற்சியும் தேவை. ஆனால் கிராஸ் ரூட்டில் அடித்தளத்தில் மக்கள் உண்மையாகவே என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத உண்மையான ட்ரெயின்டு கள ஆய்வாளர்களை வச்சு அவங்க மூலமாக தொடர் கள ஆய்வுகளை நிகழ்த்தி மக்களுடைய எண்ணத்தை கொண்டு வர்றது. இந்த ஃபீட்பேக் இருக்குது இல்லையா, மக்கள் உண்மையில் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்ற அந்த ஃபீட்பேக் ஆட்சியாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இப்போது அந்த மாதிரி, அதாவது மக்கள் என்ன நினைக்கிறார்கள்ன்றதை மக்கள் தெரிந்து கொள்கிறார்கள், அப்புறம் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்றத ஆட்சியாளர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். இது ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த ஒரு மிக முக்கியமான கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு முயற்சி தான் இப்போ நம்ம பல்ஸ் ஆஃப் த பீப்புள், பிஓபி, பாப் அப்படின்ற ஒன்று, அதை நம்ம இனிஷியேட் பண்ணியிருக்கிறோம். முதல் முயற்சி நம்ம நடத்தி அதனுடைய ரிசல்ட்டை அதனுடைய முடிவுகளை இப்போ வெளியிட போகிறோம். இந்த முடிவுகளை வெளியிடுறது, முடிவுகள் ரெடியாக இருக்குது. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் கரெக்டாக 12 மணிக்கு ஒவ்வொரு வாரமுமே அந்த முடிவுகள் வெளியாகும். அதை பற்றி இப்போ இந்த முதல் வாரம் தாவிக ஆட்சிக்கு வந்து விஜய் முதல்வராகி ஒரு வாரம் ஆயிருக்கு. இதில் நம்ம நடத்தின அந்த கணிப்பு, அது மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்றத தொகுத்து ரொம்ப சுருக்கமாக 3 கேள்வி தான் நம்ம கேட்டிருக்கிறோம். அதனுடைய சம்மரியை இப்போது ப்ரெசென்ட் பண்ணுவாங்க இவங்க. அதுக்கப்புறமா அதை ஒட்டி விளக்கங்கள், கேள்விகள், பதில்கள் அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ரிப்போர்ட் வாசிங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த கல ஆய்வில் ஒரு புது முயற்சியாக வந்து வாரந்தோறும் இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஆட்சியாளர்கள் வந்து என்னென்ன விஷயங்களை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை கொண்டு வந்ததற்கு வந்து உங்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அது தொடர்ந்து வந்து இப்போ இந்த ரிப்போர்ட்டை வந்து நான் படிச்சிடுறேன். மக்கள் ஆய்வு மற்றும் TN 2026 இணைந்து நடப்பு அரசியல் நிகழ்வுகள் மக்கள் மீது ஏற்படுத்தும் தாக்கங்களையும் அந்நிகழ்வுகள் குறித்த மக்களின் மதிப்பீடுகளையும் உடனுக்குடன் கள ஆய்வுகள் மூலம் கணித்து ஊடகங்கள் வாயிலாக மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன. பேராசிரியர் ச. ராஜநாயகம் வழிகாட்டுதலில் வாரந்தோறும் வெள்ளி, சனிக்கிழமைகளில் கள ஆய்வும், ஞாயிறு அன்று முடிவுகள் வெளியீடும் ஊடக சந்திப்பும் திட்டமிடப்பட்டுள்ளன. இதன் முதல் நிகழ்வாக 15ஆம் தேதி பிற்பகல் முதல் 16ஆம் தேதி நண்பகல் வரை 25 மாவட்டங்களில் 2500 பேரை சந்தித்து சேகரித்த கருத்துக்களின் தொகுப்பு. முதல் கேள்வி, 2026 தேர்தல் முடிவு எதிர்பார்த்தபடி உள்ளதா என்ற கேள்விக்கு எதிர்பார்த்தபடியே தாவேகா தனி பெரும் கட்சியாக தொங்கு சட்டமன்றம் அமைந்துள்ளது என 37% தெரிவித்துள்ளனர். தாவேகா தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என நினைத்தேன் என 14% தாவேகா பிற கட்சிகளை விட அதிக இடங்களை பெறும், ஆனால் இவ்வளவு அதிகமாக இல்லை என 9% திமுக தனி பெரும் கட்சியாகும் தொங்கு சட்டமன்றம் அமையும் என 16% தெரிவித்துள்ளனர். அதிமுக தனி பெரும் கட்சியாகும் தொங்கு சட்டமன்றம் அமையும் என 12%, திமுக அணி ஆட்சி அமைக்கும் என 7%, அதிமுக அணி ஆட்சி அமைக்கும் என 5% தெரிவித்துள்ளனர். இரண்டாவதாக கேட்கப்பட்ட கேள்வி, கடந்த ஒரு வார அரசியல் நிகழ்வுகளின் பின்னணியில் விஜய் தலைமையிலான ஆட்சி 5 ஆண்டுகளை நிறைவு செய்யுமா என்ற கேள்விக்கு 5 ஆண்டுகளை கண்டிப்பாக நிறைவு செய்யும் என 31%, 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரை நீடிக்க வாய்ப்புள்ளது என 36%, ஓரிரு ஆண்டுகள் தொடரலாம் என 18%, 6 மாதங்களுக்கு பின் எந்த உறுதியும் இல்லை என 8%, நீடிக்க வாய்ப்பே இல்லை, எப்போது வேண்டுமானாலும் கவிழலாம் என 7% தெரிவித்திருக்கிறாங்க. மூன்றாவது கேள்வியாக, எந்தெந்த கட்சிகளுக்கு கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுப்பது தாவேகாவின் எதிர்கால அரசியலுக்கு நல்லது என்ற கேள்விக்கு காங்கிரஸ் மட்டும் என 31%, காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள் அவர்கள் விரும்பினால் 19% எனவும், காங்கிரஸ், விசிக, பாமக, அதிமுகவில் வந்து CV சண்முகம் பிரிவினர் 38% சேர்ந்திருக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக, தனித்தே ஆட்சி முடியாத பட்சத்தில் மறு தேர்தல் என 10%, பிற பதில்கள் என 2% தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகே, நம்ம 3 கேள்வி தான் கேட்டிருக்கிறோம். இன்னும் நிறைய கேள்விகள் நம்ம கேட்டிருக்கலாம். ஆனால் இது ஒரு முதல் முயற்சி அப்படின்றதுனால கொஞ்சம் விரைவாக வேலை செய்து இந்த ஒரு வாரத்தில் முக்கியமான கேள்வியாக இருந்ததா இந்த 3 மட்டும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். இதை ஒட்டி உங்களுக்கு கேள்விகள்,
தெளிவுகள் தேவைப்பட்டது அப்படின்னா அதை நம்ம கேட்கலாம், இப்போ தெளிவுபடுத்திக்கலாம். அடுத்தடுத்த நம்ம வாரங்களில் நம்ம இந்த மாதிரி ரிப்போர்ட்டு சொல்லும்போது ஊடகத்தில் நம்ம வெளியிடும்போது முடிவுகளை பார்வையாளர்களுமே கூட இதில் பங்கேற்கிறது மாதிரி நம்ம வழி செய்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கேள்விகள் இருக்கும் இல்லையா, இந்த வாரத்தில் இந்த கேள்வியை நீங்கள் அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு, அந்த மாதிரி நீங்கள் முக்கியமானதாக படக்கூடிய கேள்விகளை எங்களுக்கு தெரியப்படுத்தினா அதையுமே கூட அடுத்து வரக்கூடிய அந்த ஆய்வுக்கு இன்கார்பரேட் பண்ணிக்கிறோம், அதையும் சேர்த்துக்கிறோம் நம்ம. இப்போ இது முதல் கேள்வி எடுத்துக்கலாமே. இந்த தேர்தல் முடிவு எதிர்பார்த்தபடி உள்ளதா அப்படின்னா, அதாவது ஆக்சுவல் ரிசல்ட் என்னவா இருக்குது அப்படின்னா தாவேகாவுக்கு 35 விழுக்காடு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஆனால் இங்கே தாவேகா இதில் இந்த தேர்தல் முடிவு எதிர்பார்த்தபடி தாவேகா தனிப்பெரும் கட்சியாகி தொங்கு சட்டமன்றம் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறவங்க 37%. அப்போது அது ஓட்டு போட்டவங்களை விட அதிகமான பேர் இந்த மாதிரி தான் முடிவு வரும்னு எதிர்பார்த்துருக்குறாங்க. இதை விட இன்ட்ரெஸ்டிங் அடுத்தது, தாவேகா தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும்னு நினைச்சதா 14% சொல்லியிருக்கிறாங்க. அது தாவேகாவே இந்த மாதிரி இப்போ உள்ள சினாரியோ இல்லாமல் ஆட்சி அமைக்கும் அப்படின்றது. இந்த 14%ம் நம்முடைய தேர்தலுக்கு முந்தைய கணிப்பு இருக்குது இல்லையா, அந்த கணிப்பில் நம்ம பார்த்தோம் தாவேகாவிற்கு 12 to 14% ஆதரவு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த முடிவு செய்ய இயலாத நிலையில் இருக்கிற அந்த 30 விழுக்காடு, 27 33 விழுக்காடு, அது 3ல் ஒரு பங்கு அவங்க எடுக்க போற முடிவு தான் இறுதி முடிவாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அதை ஒப்பிட்டு அதோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய முடிவு தான் இது தாவேகா தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பு. அப்போ இந்த 14% அப்படி சொல்லிட்டாங்கன்னா இந்த 37% எங்கேருந்து வந்தாங்க அப்படின்ற அந்த கேள்வி வரணும். அப்புறம் அடுத்ததுலையுமே நீங்கள் பாருங்க, தாவேகா பிற கட்சிகளை விட அதிக இடங்களை பெறும், ஆனால் இந்த அளவிற்கு இல்லை, ஆனால் அதிகமாக பெறும்னு நினைச்சோம் அப்படின்றாங்க. இப்போ அந்த 9%ஐயும் நீங்கள் சேர்க்கணும். அப்படி சேர்த்தீங்கன்னா 60% வருது. 60% வருது. 60% பேர் இந்த மாதிரி தாவேகா முன்னிலை பெறும் அல்லது ஆட்சி அமைக்கும் அல்லது அதனுடைய தலைமையில் ஆட்சி அமையும் அப்படின்ற அந்த மாதிரியான எண்ணப்போக்கில் இருந்திருக்கிறாங்க. இந்த 60 விழுக்காடு இப்படி தாவேகாவிற்கு ஃபேவரபிளான ஒரு மனநிலையோட மக்கள் இருந்திருக்கிறாங்கன்றது எந்த கணிப்புமே கணிக்க முடியல. தேர்தலுக்கு முன்னாடி கணிக்காம விட்டுட்டாங்க. ஏன்னா அந்த கிராஸ் ரூட்ல அந்த மக்கள் எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்றத உள்ள இறங்கி பார்க்க முடியல. நம்முடைய கணிப்புலேயே 30 விழுக்காடு அந்த முடிவு செய்ய முடியாம இருந்தாங்க அப்படின்ட்டு, அது நம்முடைய ஆய்வு வரலாற்றிலேயே முதல் தடவையாக இப்படி ஒரு ஃபினாமினனை நம்ம என்கவுண்டர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அதில் தான் அந்த 14 விழுக்காடு விஜயுடைய ஹார்ட் கோர் ரசிகர்கள் அவங்க. அப்போ 37%ம் இந்த 9%ம் அவங்க எங்கேருந்து வந்தவங்க அப்படின்னா, திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க, நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டவங்க, மற்ற கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஓட்டு போட்டவங்க. அவங்களே திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களுமே என்ன எதிர்பார்த்திருக்கிறாங்கன்னா, தாவேகா ஆட்சி அமைக்காமோ அல்லது தாவேகா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்துருமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதில் இப்போ கூட சொல்றாங்க பார்த்தீங்களா, அது இந்த திமுக காரவங்கெல்லாம் சொல்லும்போது ஒரு சப்பக்கட்டாக சொல்றாங்களா இல்லை உண்மையாகவே சொல்றாங்களா, அது எதுவாக இருக்கட்டும், நம்ம அதை ஆய்வுபூர்வமாக அணுகணும் இனிமேல் தான். இப்போ அவங்க சொல்றாங்க, இது மாதிரி என்ன ஒரு ஓட்டு தானே, எப்படியும் திமுக ஜெயிக்க போகுது, அதனால நான் இந்த ஒரு ஓட்டை அந்த பையன் கேட்குறான், பேரன் சொல்கிறான், பேத்தி சொல்கிறான் அப்படின்ட்டு ஒரு ஓட்டை நான் வந்து தாவேகாவுக்கு போட்டேன், விசிலுக்கு போட்டேன், எப்படியும் திமுக ஜெயிக்க போகுது தானே அப்படின்னு நினச்சி இந்த ஒரு ஓட்டாக போட்டவங்க அதுதான் கடைசியில் 2000 ஓட்டு 3000 ஓட்டு வித்தியாசத்தில் தாவேகா ஜெயிக்கிறது மாதிரி ஆகி போயிடுச்சு அப்படின்ட்டு இப்போ ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத முன்வைக்கிறாங்க. ஏறத்தாழ அது கூட உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த முடிவுகளை பார்க்கும்போது இப்போ தேர்தலுக்கு அப்புறம் இந்த வாரத்தில் மக்களுடைய மனப்போக்கு எப்படி இருக்குன்றதை வெளிப்படுத்தின பார்க்கையில் அது தெரியுது. அடுத்து என்னன்னா, இந்த திமுக அதிமுக அணிகள் ஆட்சி அமைக்கும் அப்படின்ட்டு திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களும் நினைக்கல, அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களும் நினைக்கல. அதுதான் இதுல பெரிய முக்கியமான பாயிண்ட். தாவேகாவை பத்தி சொன்னது இல்லை,
இவங்களே திமுகவுக்கு இப்ப எத்தனை பெர்சென்ட் ஓட்டு வந்திருக்கு இந்த தேர்தலில் பாத்தீங்களா? இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆட்சி திமுக அணி ஆட்சி அமைக்கும்னு நினைச்சவங்க 7% தான். அதிமுக ஆட்சி அமைக்கும் நினைச்சவங்க 5% தான். அப்ப மத்தவங்க எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க என்ன நினைப்புல ஓட்டு போட்டாங்க? தாவேக ஜெயிக்கும் நினைச்சிட்டே திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. திமுக ஜெயிக்காது, தனியா அணியா ஆட்சி அமைக்க முடியாது, ஆனா திமுக தனிப்பெரும் கட்சியா வரலாம், அதிமுக தனிப்பெரும் கட்சியா வரலாம் அப்படின்னு சொன்னவங்களே 16%, 12% தான் வர்றாங்க. திமுகவுக்கு 16, அதிமுகவுக்கு 12. இது வந்து கூட்டணி ஆட்சியா தான், நம்ம கூட்டணி கட்சி திமுக அணி இல்ல, அதாவது திமுக தனிப்பெரும் கட்சியா வருது. இப்ப தாவிக தனிப்பெரும் கட்சியா வந்தாலும் அந்த மாதிரி திமுக தனிப்பெரும் கட்சியாக வரும். தொங்கு சட்டமன்றம் அமையும் அப்படின்னா திமுக தலைமையில ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சவங்க 16% தான். அப்ப மீதி திமுகவுக்கு ஓட்டு போட்ட ஆள்கள் என்ன நினைப்புல ஓட்டு போட்டாங்க? கேள்வி வருது. இது திமுக அதிமுக காரவங்களுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம ஒரு பெரிய சேவையை செய்திருக்கிறோம். திமுக இப்ப ஏற்கனவே அதை ரீஸ்ட்ரக்சர் பண்றோம், இந்த கட்சியை மறு கட்டமைப்பு பண்ணணும் அப்படின்னு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு இருக்கிறாங்க திமுகவில். அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனைகள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த பாயிண்ட் அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, அதாவது திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களே திமுக ஆட்சி அமைக்கும்னு நம்பல, அதான் பாயிண்ட். அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களே அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நம்பல. ஆனா தாவேகாவுக்கு ஓட்டு போட்டவங்க தாவேகா ஆட்சி அமைக்கும், பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நினைச்சதா அந்த 14% சொல்றாங்க. அடுத்து அந்த 37%ல இருக்கிறவங்க அவங்களும் எதிர்பார்த்தபடிதான் நடந்திருக்குது அப்படின்றாங்க. அப்ப இந்த எதிர்பார்ப்போட தான் மக்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்றது முக்கியம். திமுக அதிமுகவுக்கு இதுல ஒரு முக்கியமான ஒரு இன்சைட்டு நம்ம கொடுத்துருக்குறோம். இது இந்த கேள்வியை பொறுத்த மட்டும். இதை விட்டு வேற ஏதாவது கேட்கணுமா? இப்போ பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகளா வந்தது தாவேகா வந்து குறைந்த 1 டிஜிட் 2 டிஜிட்டுக்குள்ளதான் வந்து தொகுதிகளாம் பெறும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்து கணிப்பு சொல்லியிருந்தாங்க. தாவேகா வந்து இந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறத பெரும்பாலானோர் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ரிசல்ட் முடிவு வந்தோடனே பார்த்தீங்கன்னா 100 மேல வந்தோடனே ஒரு ஆச்சரியத்தை தானே ஏற்பட்டுச்சு. அதை பத்தி மக்கள் எதுவும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்களா? அதாவது இவ்வளவு சீட்டு வாங்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி. இல்ல, இவ்வளவு சீட்டு வாங்கும்னு எதிர்பார்க்கலன்றது இல்லை. இந்த பதிலே தெளிவா இருக்குது இல்லையா? தாவேகா இப்ப இருக்கக்கூடிய இப்படிதான் வந்திருக்கு, ரிசல்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்ததா 37% சொல்றாங்க. தனிப்பெரும்பான்மையோட அது ஆட்சி அமைக்கும்னு 14% சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த 9% இருக்குது பாத்தீங்களா, அவங்க சொன்னது என்னன்னா சீட்டு வாங்குவாங்க, ஆனா இவ்வளவு அதிகமா வாங்க மாட்டாங்க, 108 வரைக்கும் போயிருக்க மாட்டாங்க. அவங்க என்ன ஒரு 60-70 அப்படி, அதாவது மற்ற கட்சிகளை விட கொஞ்சம் கூடுதலாக வாங்கியிருப்பாங்க. இப்போ திமுக அணியாக சேர்ந்து ஒரு 70+னா இவங்க வந்து ஒரு 75+, அது மாதிரி அப்படி வாங்குவாங்க அப்படின்னு நினைச்சதா சொல்றாங்க. அப்புறம் இந்த திமுகவை பத்தி சொல்றாங்க இல்லையா, திமுக தனிப்பெரும் கட்சியாகும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தாவேகா வாங்காதுன்னு தானே அர்த்தம். நம்ம தாவேகாவை மையப்படுத்தி இந்த கேள்வியை கேட்கல, பொதுவாக இந்த ரிசல்ட் என்ன எப்படின்றத பத்தி கேட்டதுனால அவங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க திமுகவை முன்னிலைப்படுத்தி அந்த பதில சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு உள்ள அர்த்தம் என்னன்னா அவங்க தாவேகா குறைச்சி சீட்டு வாங்கும்னு அர்த்தம். அப்போ இந்த 18% திமுகவை பத்தி சொன்னது, 12% அதிமுக தனிப்பெரும் கட்சியாகும்னு சொன்னது, 7% திமுக அணி ஆட்சி அமைக்கும்னு சொன்னது, 5% அதிமுக அணி ஆட்சி அமைக்கும்னு சொன்னாங்க இல்லையா? இந்த பெர்சன்டேஜஸ் எல்லாம் கூட்டுனீங்கன்னா இவங்க எல்லாருமே தாவேகா இப்ப வாங்கினதை விட ரொம்ப கம்மியாக ஓட்டு வாங்கியிருக்கும். இப்ப அதிமுக அணியாக ஆட்சி அமைக்கும்னு சொன்னவங்க அவங்க இப்ப எதிர்பார்ப்பு எப்படி இருந்திருக்குமோ தாவேகா சும்மா ஒரு 10-20 சீட்டு வாங்கும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அடுத்துப்பா இந்த விஜய் தலைமையிலான ஆட்சி 5 ஆண்டுகள் நிறைவு செய்யுமா அப்படிங்கிறது ஒரு முக்கிய கேள்விதான். ஏன்னா நிறைய பேர் வந்து இருக்காது, ஊடகங்கள்லாம் வந்து இப்ப பரபரப்பா பேசிட்டு இருக்கிறது இந்த விஷயங்களை தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதுலயுமே வந்துட்டு 31% வந்து கண்டிப்பா நிறைவு செய்யும், 5 ஆண்டுகளை கம்ப்ளீட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. 36% அதிகபட்சமா இருக்கு. இது வந்து 29 நாடாளுமன்ற தேர்தல் வரை நீட்டிக்க வாய்ப்பு இருக்கிறது, எப்படியாச்சும் அது வரையும் கொண்டு போயிருவாங்க அப்படிங்கிறத அதிக பேரா சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, அது ஒரு கவனிக்க வேண்டிய பாயிண்ட். திரும்பவும் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டவங்க 35%. இதுல அந்த 5 ஆண்டுகளை கண்டிப்பா நிறைவு செய்யும் தாவேகா ஆட்சியில இருந்து அந்த ஃபுல் டேர்ம் ஆட்சியில இருப்பாங்க அப்படின்ட்டு ஏறத்தாழ 31% சொல்றாங்க. ஆனா
மீதி ஒரு 69% உறுதியா இல்லை. அந்த பாயிண்ட்டை நம்ம கவனிக்கணும். அடுத்தது 3 வருஷம் ஆட்சி நீடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 3 வருஷம் எதை வச்சு சொல்றாங்கன்னா, அடுத்து நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் வரப்போகுது. அப்ப தேர்தலோட சேர்த்து இந்த தேர்தலும் வரும். நாடாளுமன்றம், சட்டமன்றம் 2க்கும் தேர்தல் வரும். அந்த மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டுல அந்த வரலாறுகள் இருக்கு. 77ல அப்படிதான் நடந்துச்சு, 67ல நடந்துச்சு. அவங்க அததானே முன்னுதாரணமா சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல 71ல நடந்துச்சு. எல்லாமே அந்த 2மே சேர்ந்து வரும். கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஒரே நாள்ல வராது. அந்த ஒரு 2 மாசம் 3 மாசம் கேப்ல இடைவெளி விட்டு வரும். 77லயே முதல்ல ஒரு தேர்தல் வருது, 2வது இன்னொரு தேர்தல் வருது. அப்படித்தான் நடந்தது. இப்போ அந்த மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் நீட்டிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றது. இப்போ இந்த 2%ஐயும் கூட்டி பாருங்களேன். 31, 36, 67. அப்ப 67% என்ன எப்படி நம்புறாங்கன்னா 3 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லைன்றாங்க. தாவிக ஆட்சி 3 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாம, சிக்கல் இல்லாம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. மற்றவங்க தான் ஓரிரு ஆண்டுகள் தொடரும் அப்படின்ட்டு ஒரு 18%. 6 மாசத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா இப்போதான் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தது. நீ அடுத்த 6 மாசத்துக்கு அப்புறம் தான் நம்பிக்கை வாக்கெடுப்போம், நம்பிக்கை எல்லா தீர்மானமும் வர முடியும். அந்த இது 6 மாசத்துக்கு அப்புறம் தான் வரும். அப்போ 6 மாசத்துக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாதுன்றவங்க. அப்புறம் 7% மட்டும்தான் ஒரு அதாவது நம்பிக்கையற்ற அந்த இதை வெளிப்படுத்துறாங்க. இது நீடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப இந்த 6 மாசத்துக்குள்ளேயே கூட கவரலாம். அவங்க மாற்று கட்சியினரா இருப்பாங்களா? ஆமா, மாற்று கட்சியினராக தான் இருக்கணும். வேற எப்படி தாவேகாக்காரன் அந்த மாதிரி சொல்லுவாங்களா என்ன? அப்படி இல்லை. இது மாற்று கட்சியை சேர்ந்து. மாற்று கட்சினா தாவேகா தவிர மற்ற எல்லா கட்சியுமே மாற்று கட்சியாகத்தானே இருக்கு. இப்போ இல்லை. இப்போ நிலைமை கொஞ்சம் மாறி இருக்கு. ஏன்னா எல்லாருமே இப்போ கூட்ட அணியில சேர்ந்துருக்குறாங்க. அடுத்து கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுலையும் முஸ்தீப்பா இருக்கிறாங்க. ரொம்ப மும்முரமா இறங்கி இருக்கிறாங்க. இப்போ இந்த கேள்விக்கு இந்த பதில அடுத்த கேள்வியோட சேர்த்து பார்த்தோம்னா இன்னும் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இப்போ அடுத்ததா கேள்வி தாவேகாவின் எதிர்கால அரசியலுக்கு எந்த கட்சிகளோட கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுப்பது நல்லது அப்படிங்கிற கேள்விக்கு காங்கிரஸோட மட்டுங்கிறது 31% கொடுத்துருக்குறாங்க. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், விசிக, பாமக, அதிமுக இவங்களோட சேர்ந்து இருந்தால் 38% நல்ல எதிர்கால அரசியலுக்கு நல்லது அப்படிங்கறது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸ், திமுக கூட்டணியில இருந்த காங்கிரஸை சேர்த்துக்கிறாங்க. அதே மாதிரி அதிமுக கூட்டணியில இருக்கிற பாமக, அதிமுக, விசிகாவை இவங்க சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஆமா, இப்போ இந்த காம்பினேஷன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது நம்ம ஓப்பன் எண்டடா தான் இந்த கேள்வியை நம்ம கேட்டோம். அவங்களே சொன்னதுதான் இந்த பதிலெல்லாம் நம்ம கேட்ட மக்கள் சொன்னது. இதுல 38% என்ன சொல்லி இருக்கிறாங்கன்றது இன்ட்ரெஸ்டிங். காங்கிரஸ், விசிகா, இந்த பக்கம் திமுக அணியில இருந்து. திமுக அணியில இல்லை, இப்போ காங்கிரஸ் உடனே முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ அதனால அது தாவிக அணியில போய் சேர்ந்துருச்சு. விசிகா மட்டும்தான் ஊசலாட்டத்துல இருக்கிறாங்க இன்னுமே. அப்புறம் பாமக, அதிமுகன்றது அதிமுக அணியிலிருந்து, பாஜக அணியிலிருந்து, அதாவது தேசிய அந்த கூட்டணியிலிருந்து வர்றது. அதுல அதிமுகல சிவி சண்முகம் குரூப் ஒரு 25 எம்எல்ஏக்கள். அப்புறம் பாமக. இவங்க சேர்ந்துட்டா 38% அவ்வளவு நல்லதுன்னு சொல்றாங்க. அதாவது இந்த முந்தின கேள்வியில பாருங்களேன், 5 ஆண்டுகள் கண்டிப்பாக நிறைவு செய்யும் அப்படின்னு சொன்னது 31%. இப்போ அப்புறம் அந்த அடுத்தது அந்த ரெஸ்பான்ஸை விட்டுலாம் நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அதுவுமே கணிசமான பெர்சன்ட் 36%. இப்போ அதையும் இதையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. 38% இங்க காங்கிரஸ், விசிக, பாமக, அதிமுக அந்த ஒரு பிரிவு இவங்க சேர்ந்துட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டேபிள் ஆயிடும். அப்போ 5 ஆண்டுகள் நிறைவு செய்யறது எளிதாக இருக்கும். இதுல முக்கியமா இந்த சிவி சண்முகம் குரூப், அதாவது அதிமுக அதெல்லாம் ஏன் எடப்பாடி தானே இப்ப வரைய பொதுச் செயலரா இருக்கிறார், ஏன் இவங்க சிவி சண்முகம் தரப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லி இருக்கிறாங்க? இல்ல, மக்கள் அப்படி முக்கியத்துவம் கொடுத்துலாம் சொல்லல, இருக்கிறத சொல்றாங்க. அதாவது இப்போ சூழ்நிலையில சிவி சண்முகம் குரூப் ஆதரவு கொடுத்ததுனால அவங்க ஆதரவு கொடுத்த மக்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி ஆதரவு கொடுக்கறது நல்லா இருக்கு, இவங்க வந்துட்டா தாவேகாவுக்கு நல்லது, 5 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாம கொண்டு போயிடலாம். இப்போ
விசிக நிலைப்பாடு முன்ன பின்ன கூட ஆகலாம், மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாமக எப்படின்னு நமக்கு தெரியல, அவங்க நியூட்ரலா ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாங்க இதுல. ஆனா எப்படி வேணாலும் வரலாம். காங்கிரஸ் கூடவே இருக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் வந்து நம்பவே முடியாது உண்மையிலே சொல்ல போனா. ஒருவேளை சரி காங்கிரஸ் இருக்கிறாங்க, அப்படி இருந்தாலுமே கூட இந்த அதிமுக மட்டும் ஒரு சிங்கிள் பார்ட்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, 25 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா 108 + 25 என்ன ஆச்சு? 133 வருது. 133 கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி, எந்த பிரச்சனையுமே கிடையாது. 133 பேரோட ஆதரவு கூட. அப்புறம் இப்போ இந்த இடைத்தேர்தல் வரப்போகுது, அது ஒன்று சீட் வந்துடும், அது 134 ஆகிடும். அப்படிங்கும்போது எந்த பிரச்சனையுமே இல்லாமல் தாராளமாக 5 வருஷத்தை நடத்த முடியும், ஆட்சி நடத்திட முடியும். இப்போ அதைத்தான் அந்த முந்தின இதில் அவங்க வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. 5 ஆண்டுகள் கண்டிப்பாக தாவேக ஆட்சி நிறைவு செய்யும், விஜய் 5 ஆண்டு முதல்வராக இருப்பார் அப்படின்றது அந்த 31% அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எங்கேருந்து இந்த கான்ஃபிடென்ஸ் வருதுன்னா இதுதான் அதிமுகவோட. ஆமாம், அதுதான் பாருங்க, இந்த பெர்சன்டேஜஸ்லாம் அதுதான் அதிகமாகவும் இருக்கு. இப்போ காங்கிரஸ் மட்டும் சேர்ந்தா கூட போதும், மற்றவங்க தேவையில்லை. 5 எம்எல்ஏக்கள் தானே இருக்கிறாங்க. ஆமாம், 5 பேர் இருந்தாலுமே போதும். எப்படின்னா இந்த இதை எடுத்துக்கிங்களேன், இப்போ நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்துச்சு இல்லையா, அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அந்த அவைக்குள்ள இருந்தவங்க எத்தனை பேர்? திமுக அணியை சேர்ந்தவங்க வெளிநடப்பு செய்துட்டாங்க. மிச்சம் இருக்கிற ஆளுக்கு தான். அந்த மீதம் இருக்கிறவங்கள மெஜாரிட்டி அவ்வளோதான். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 80+ தான் வருது. ஆனால் அவங்களுக்கு கிடைச்சது வந்து 140 சொச்சம். அவளுக்கு தேவையே இல்லை. 86 பேர் வரும்னு நினைக்கிறேன். அந்த மொத்தம் இருந்தது 170 எத்தனை பேர் இருந்தாங்க அதுக்குள்ள, அவைக்குள்ள அவங்க எவ்வளோ பேர் இருந்தாங்களோ நம்பர் நமக்கு இப்போ கைவசம்ல. அதில் பாதிக்கு +1 அவ்வளோதான். இப்போ அந்த மாதிரி இப்போ இது அடுத்து வரப்போறதுல இந்த மாதிரி நம்பிக்கை வாக்கெடுப்போ இல்லை இந்த நோ கான்ஃபிடென்ஸ் மோஷனோ வந்தது அப்படின்னா அவையில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதில் 50% +1 அவ்வளோதான் தேவை. அதில் சில பேர் இந்த ஆப்சண்ட் ஆகலாம், சில பேர் இந்த மாதிரி வாக் அவுட் பண்ணலாம், வெளிநடப்பு செய்யலாம். இந்த எல்லாத்தையும் கணக்கில் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ அப்படி தான் அந்த மாதிரி பார்க்கும்போது காங்கிரஸ் மட்டும் இருந்தாலே கூட நமக்கு போதும், இவங்களுக்கு போதும் ஆட்சி அமைக்கிறதுக்கு. இப்போ காங்கிரஸுமே இல்லாமலே அடுத்து ஒரு 10% சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது ஒரு முக்கியமான இதாக பார்க்குறேன். அதில் அந்த 10% தனித்தே ஆட்சி செய்வோம், முடியாத பட்சத்தில் மறுதேர்தல் நடத்துவோம்ன்றதுல அந்த 10% ஏறத்தால் அந்த 10மே விஜயினுடைய தீவிர ரசிகர்கள். அவங்க தேர்தல் நடத்தினாலும் நாங்க வந்துருவோம், மெஜாரிட்டியோட வந்துருவோம், எதுக்கு இவங்களை போய் தொங்கிக்கிட்டு இருக்கணும், அதுவும் நம்ம தளபதி போய் இவங்கள்ட்ட இப்படி போய் கேட்கலாமா அப்படின்ற அதை ஏத்துக்கவே முடியல அவங்களுக்கு. இந்த 10%ம் ரொம்ப தன்மானத்தோட ரொம்ப ஆக்சுவலாக நம்ம இந்த களத்தில் அந்த தகவல் கருத்து சேகரித்த நம்முடைய ஆய்வாளர்கள் அவங்க சொன்ன அந்த ஃபீட்பேக், அது அவங்கெல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தாங்க. எதுக்கு தளபதி போய் இவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்கணும், எதுக்கு ஒரு அங்கே போய் வீடு வீடா போகணும், அவங்கள்ட்ட போய் சப்போர்ட் கேட்கணும் அப்படின்றது அது ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதான் அவங்க இன்னொரு தேர்தல் வரட்டும் பார்த்துக்குருவோம், கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருவோம், மக்கள் நம்மளை கைவிட மாட்டாங்க அப்படின்றாங்க. அப்புறம் இந்த பிற கட்சிகள் பிற பதில்கள் போட்டிருக்கோம்ல, அந்த இதுல மட்டும்தான் 2%. அது எப்படின்னா அதிமுக ஒட்டுமொத்தமா தாவேகாவை ஆதரிக்கணும் அப்படின்ற அந்த மாதிரி பதில், வெவ்வேறு விதமான பதில்கள் அதில் கலந்துருக்கு. ஆகக்கூடி இந்த 3 கேள்விகளுடைய பதிலை பார்க்கும்போது ஜனங்க மத்தியில் ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் தான் இருக்குது. இந்த ஆட்சியை பொறுத்த மட்டும் தாவேகா ஆட்சி அமைச்சிருக்கிறது, விஜய் முதல்வராக இருக்கிறது, அது வந்து மக்கள் எதிர்பார்ப்பு படி இருந்திருக்கு. பெரிய அளவில் டிசப்பாயின்ட்மெண்ட்டாக யாருக்கும் இல்லை. அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. அதாவது திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களே, மாற்று கட்சிகளுக்கு ஓட்டு போட்டவங்களே கூட தாவேகா ஆட்சிக்கு வரும் அல்லது இந்த மாதிரி இப்போ இருக்கிறது மாதிரி ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்து ஒரு கூட்டணி ஆட்சியை அமைக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துருக்குறாங்க. அதனால இந்த தாவேகா ஆட்சிக்கு மக்கள் மத்தியில் பெரிய அளவில் கசப்புணர்வோ எதிர்ப்புணர்வோ இல்லை அப்படின்றது ஒரு சூப்பரான பாயிண்ட்டு தாவேகாவுக்கு. அதாவது இந்த கான்ஃபிடென்ஸ், இந்த ஒரு கசப்பற்ற ஒரு உணர்வு அது பரவலாக இருக்குது. அப்புறம் ஒரு வார்ம் ஃபீலிங் கணிசமாக இருக்குது.
இவங்க நல்லது செய்வாங்க அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு அதுவும் இருக்கு. அதனால இந்த இந்த மூடோட இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒத்து போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா மக்களுடைய கான்ஃபிடென்ஸை நம்பிக்கையை அவங்க வின் பண்றதுக்கான சாத்தியங்கள் நிறையாகவே இருக்கு அப்படின்றதான் இந்த கணிப்பு, இந்த குயிக்கா நம்ம பண்ண இந்த கணிப்பு சுட்டி காட்டுது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இன்னும் முக்கியமான கேள்விகளா இதுல இடம்பெறும்னு நினைச்சிருந்தேன். நம்ம நேரம் கம்மியா இருந்ததுனால சில கேள்விகளை இல்ல நேரம் கம்மியா இல்ல அப்படின்னு இல்ல. அதாவது இந்த முதல் இது நம்ம ஆரம்பிக்கிறோம், அது வந்து கிறிஸ்பா டு த பாயிண்டா முக்கியமான கேள்வியா மட்டும் இருக்கட்டுமே அப்படின்னு நம்ம நினைச்சோம். நீ அடுத்தடுத்த ஆய்வுகள்ல வாரங்கள்ல நம்ம தொடர்ந்து பண்ண போறோம் இல்லையா, அப்ப பண்ணும்போது நம்ம எல்லா கேள்விகளையுமே கேட்கலாம். இப்ப எந்த கேள்வியெல்லாம் மிஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லுங்க. இல்ல பதவியேற்பு, புதுமையான முறையா நடந்த பதவியேற்பு, கோட் ஷூட் போட்டுட்டு பயங்கரமா பண்ணது, அது மக்கள் எப்படி ஏத்துக்கிறாங்க, எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறது. அப்புறம் முதல் கையெழுத்து, அவர் அறிவிச்ச இந்த ஒரு வாரத்துல அறிவிச்ச திட்டங்கள், பெண்களுக்கான திட்டங்களா இருக்கட்டும், 200 யூனிட் இலவசம், அப்புறம் பெண்களுக்கான பாதுகாப்பு, போதை தடுப்பு, அப்புறம் டாஸ்மாக் முக்கியமா க்ளோஸ் பண்ண 711 இது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பத்தி மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க. இந்த ஒரு வாரம் தாவேக்காவுடைய ஆட்சி எப்படி இருக்குது, அவர் வந்து சாப்பாடுலாம் தலைமைச் செயலருக்கு கொண்டு வந்தே சாப்பிட்றாரு, அந்த மாதிரி விஷயங்கள் இல்ல, அதெல்லாம் வந்து மக்கள் எப்படி பாக்குறாங்க? ஏன்னா ஊடகங்கள்ல வந்துட்டு பயங்கரமா கொடுத்து பேசுறாங்க, மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பத்தி அப்படிங்கிறது. ஆமா, இது இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த வாரத்துக்கு இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த அமைச்சரவை இந்த செயல்பாடுகள், அதாவது தாவேக்கா தலைமையிலான அரசினுடைய செயல்பாடுகளை நம்ம உள்ள கொண்டு வரல. ஏன்னா அந்த அமைச்சர்களுக்கு போர்ட்ஃபோலியோவே நேற்று தான் மத்தியானத்துக்கு மேலே தான் கொடுத்துருக்குறாங்க, அது நமக்கு தெரிய வந்துச்சு. இப்போ அதனால அடுத்த வாரத்துக்கு அதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும். இந்த அமைச்சரவை ஒதுக்கீடு, இந்த லாக்கா யாருக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது, இன்னுமே உயர்கல்வி அதெல்லாம் கொடுக்கவே இல்லைன்னு யாருக்கும். அதெல்லாம் அநேகமாக காங்கிரஸ்க்காக மதுவிலக்கு. ஆனால் 10 ரூபாய் கலெக்ஷன் இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது, எல்லா இடங்கள்லையுமே நடந்துகிட்டு இருக்கு. ஒரு இதுல கூட அது நிறுத்தவே இல்லை. அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் அது நடக்குது. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அடுத்த இதுல கேட்டுக்கலாம். அதே மாதிரி இப்ப இன்னொரு விஷயம், அவர் வந்து ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக இருக்கவே இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த இதுல வந்துட்டு அது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்ததுல சொல்லணும். இது மாதிரி லஞ்சம் ஊழலாம் வாங்கிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறணும். ஆமா, சில பழக்கங்கள்லாம் எடுத்த உடனே ஓவர் நைட்ல திடீர்னு பழக்கத்தை மாத்துறது அப்படின்றது முடியுமான்னு என்னன்னு தெரியல. ஆனா நம்ம கேட்போம், நடக்குதா நடக்கலையான்னு மக்கள் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ அவங்க தான் இப்போ அரசு அலுவலகங்களுக்கு போறாங்க, பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. போகும்போது அங்க எல்லாம் மாற்றத்தை பாக்குறாங்களா, இல்ல பழைய மாதிரியே தான் இருக்குதா அப்படின்றத அவங்க சொல்லட்டும். அதுக்கு நம்ம அடுத்த வாரத்துல நம்ம அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ரொம்ப நன்றி. நிறைய கேள்விகள் அடுத்த ஆய்வுக்கு சொல்லி இருக்கிறீங்க. இப்போ எல்லாத்தையும் முடிஞ்சது வரைக்கும் நம்ம ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கிறோம். அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒவ்வொரு வாரமுமே இது மாதிரி ஒரு 3 முக்கியமான கேள்விகளை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஊடகங்களுமே அந்த கருத்தை ஒருவேளை நம்ம சொல்ற இதை அவங்க பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னா, இது மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சொல்றதுக்கு. மக்களுக்குமே நிறைய டேட்டாவை நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னா அதை ஸ்கிப் ஓவர் பண்ணிடுறாங்க, அதை அப்படியே அதை கடந்து போயிடுறாங்க. ஏதாவது 1-2 விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு அப்படி கடந்துடுறாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு மூணு கேள்விகளாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த வாரம் ஒரு 3 முக்கியமான கேள்விகள் எடுத்துக்கிறோம். எதை எடுத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய இதில் பின்னூட்டத்தில் தெரியப்படுத்துங்க அடுத்த வாரத்திற்கு. அதாவது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மத்தியானமாக ஆரம்பிக்கிறோம். அடுத்த நாள் சனிக்கிழமை மத்தியானம் வரைக்கும் இந்த இதை கணிப்பு நடத்துகிறோம். ஒரு நாள் ஒரு 24 மணி நேரம் இந்த கணிப்பு நடக்கும். நம்ம இந்த கள ஆய்வாளர்கள் அங்கே இது எல்லாத்தையும் செய்வாங்க. இப்போது தமிழ்நாடு முழுக்க நம்ம எல்லா தொகுதிகளையும் நம்ம பண்ணலை, அதையும் நம்முடைய லிமிட்டேஷன் அதையும் நம்ம சொல்லிடுறோம். நம்ம மாவட்ட வாரியாக தான் நம்ம போயிருக்கிறோம். 25 மாவட்டங்கள்ல 25 இந்த கணிப்பு வந்து ஒரு 25 மாவட்டங்களில் நம்ம இப்போ பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி அடுத்து இதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னா நமக்கு ஒர்க் ஃபோர்ஸ் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. இப்போ அதை ஒட்டியும் நம்ம திரும்ப உங்கள்கிட்ட வருவோம். அடுத்த காணொலிகளில் நம்ம அதை பற்றி நம்ம பேசுவோம். இது ஒரு கூட்டு முயற்சியாகவே நம்ம வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் பார்வையாளர்கள் மட்டும் இல்லை, பங்கேற்பாளர்கள், பங்காளிகள்
இந்த சேனலோட பங்காளிகளாக நீங்கள் மாறுறீங்க. அப்போ அதை பற்றி ஒரு திட்டத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை இன்னும் கொஞ்சம் ஆர்டிகுலேட் பண்ண பிற்பாடு அதை ஃப்ரேம் ஒர்க்கை ரெடி பண்ணிவிட்டு அதை பற்றி நாங்கள் உங்கள்கிட்ட தெரியப்படுத்துகிறோம். நீங்களும் இதில் ஆர்வத்தோடு பங்கு எடுத்துக்கணும் அப்படின்றது நம்முடைய வேண்டுகோள்.